முல்லை பெரியாறு அணையில் தற்போது ஆய்வு நடைபெற்று வருகிறது. இதனுடைய மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆய்வு பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக கேரள அரசின் சார்பில் அணையினுடைய உயரத்தை குறைக்க வேண்டும் என்றும் தற்போது இருக்கக்கூடிய நிலையே சீராக இருக்கிறது என்று தமிழக அரசின் சார்பில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் தலைமையில் தற்போது ஆய்வு நடைபெறுகிறது. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில். ஹேமலதா, உங்களுக்கு விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். தேனி மாவட்டம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் முக்கிய நீர் வாழ்வாதாரமாக இருப்பது முல்லை பெரியாறு அணை. இந்த அணை பலமாக உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தாலுமே பலவீனமாக உள்ளது முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை வேண்டும் என தொடர்ந்து கேரள அரசியல் கட்சிகள் கூறி வரும் நிலையில் முல்லை பெரியாறு அணையில தற்பொழுது தேசிய அணைகள் பாதுகாப்பு குழு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அணை கண்காணிப்பு குழுவினர் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். இந்த குழுவில் தமிழகம் மற்றும் கேரள பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த குழு இப்பொழுது மெயின் அணை, பேபி அணை, ஷட்டர் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து வருகிறது. இந்த ஆய்வுக்கு பின்னர் 1வது மைல் அமைந்துள்ள முல்லை பெரியாறு கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் இந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பாக கலந்து கொள்ளக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேபி அணையை பலப்படுத்த அங்கு ஒரு சில மரங்கள் வெட்டப்படுவதற்கு அனுமதி வேண்டும் என்றும் முல்லை பெரியாறு அணையில் மராமத்து பணிகளை செய்வதற்காக தொடர்ந்து கேரள வனத்துறை மற்றும் கேரள நீர்வளத்துறையினை இடைஞ்சல் ஏற்படுத்தி வருவதாகவும் இதையெல்லாம் அந்த குழு கண்காணிப்பு குழு தலைவரிடம் சொல்ல உள்ளனர். இந்த ஆய்வு கூட்டத்துக்கு பிறகு இந்த அறிக்கை தாக்கல் செய்வாங்க. கோபாலகிருஷ்ணன். நன்றி ஹேமலதா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.